Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தங்கத்தினுடைய விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இது எப்படி நாம் பார்க்கிறது? தங்கத்தினுடைய விலை குறைய வாய்ப்பு இருக்கிறதா போன்ற விவரங்களை நாம் கேட்டு பெறலாம். தங்க மற்றும் வைர நகை வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் திரு ஜெயந்திலால் சலானி நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் திரு ஜெயந்திலால் சலானி. நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைய தினம் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. 71,360 ரூபாய் அப்படிங்கிறது. தொடர்ந்து இதனுடைய விலை உயர்ந்து கொண்டே தான் இருக்குமா? விலை குறைய வாய்ப்பு இருக்கிறதா? இது முதலீட்டுக்கு சரியான நேரமா இருக்குமா? முதலீடு என்பது நம்ம பார்க்கறதை விட உலக மக்களே ஒட்டுமொத்தமாகவும் அதே நேரத்தில் உலகத்தினுடைய முதலீட்டாளருடைய பார்வையும் தங்கம் பக்கம் பெருமளவில் திரும்பி இருக்கிறது. அதனால்தான் தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. என்னன்னா, ஏற்கனவே நடந்து வரும் இந்த வர்த்தக போர் நாளுக்கு நாளுக்கு மீண்டும் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. சைனா மற்றும் அமெரிக்கா, சைனாவுக்கு ஆதரவு நாடுகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மிக ஒரு மோசமான ஒரு வர்த்தக போரை தொடங்கி இருக்கிறது. இதனுடைய தாக்கம் நிச்சயமாக தங்கத்தில் மட்டுமே எதிரொலிக்கும். ஏனென்றால் தங்கச்சந்தையில் தொடர்ந்து ஒரு வீழ்ச்சி, இது போன்ற காரணங்கள் இன்னும் தங்கம் விலை உயர்வதற்கு ஒரு பெரிய காரணமாக அமைந்து வருகிறது. தங்கம் விலை முன்பு குறிப்பிட்டது போலவே மிக விரைவாக ஒரு சவரன் 80,000 ரூபாய் அப்படிங்கிற இலக்கையை நோக்கிதான் அதனுடைய பயணம் இருக்கும். அதனால இந்த சமயத்தில் முதலீடு செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமாக செய்யலாம். தேவையானவர்கள் செய்து கொள்ளலாம். தங்கத்தை பொறுத்தவரை முதலீடுகள் என்பது நீண்ட கால முதலீடுக்கு மட்டுமே நம்ம பார்க்கணும். ஏன்னா தங்கம் ஒரு முறையும் ஏறும்போது மீண்டும் சிறிதளவு குறையும் போது அவர்கள் ஒரு பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணணும். இப்ப நம்ம ஏற்கனவே முதலீடு செய்வதும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கேன். ஆனால் நீண்ட கால முதலீடுக்கு தங்கம் சிறந்தது. இதுதான் உலகத்தினுடைய பெரிய முதலீட்டாளர்களுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. அதனால் தங்கம் இன்னும் ஒரு புதிய உச்சத்தையும் புதிய உயரையும் நோக்கி பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கும். நன்றி திரு ஜெயந்திலால் சலானி, இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்கள் பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.